ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் விடெக். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2.1 சேனல் மேனுவல் கண்ட்ரோல் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லோ எண்ட் காஸ்ட்டில் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஷீட் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிலிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பேனல், ஸ்டீல் கேபினெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லோ பட்ஜெட் கான்செப்டில் பண்ணக்கூடியது. ஸோ இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஐவா ஸ்பீக்கருக்காக மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு சப்வூஃபர் வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் வித் சப்வூஃபரோடு கொடுக்க போகிறோம். ஸோ ஆம்பிளிஃபையருக்கு மேட்சான சப்வூஃபர் கொடுக்க போகிறோம் வித் பாக்ஸோட. இது பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து ஐவா ஸ்பீக்கர் கூட கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஐவாவில் பார்த்திங்கன்னா ஒரு 2-வே ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க வித் டீட்ரோட. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் கண்ட்ரோலு. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட வால்யூம் கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோலில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கண்ட்ரோலு. பேலன்ஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஸ்பீக்கர் மட்டும் பாடும், இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரைட்டு ஸ்பீக்கர் மட்டும் பாடும். சென்டராக 90 டிகிரியில் வைக்கும்போது 2 ஸ்பீக்கரும் பாடும். இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஆப்ஷனு. இது பார்த்திங்கன்னா பேஸ் ஆப்ஷன், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான பேஸ் ஆப்ஷனு. இது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக எஃப்எம் யூஎஸ்பி ஆன் பண்ணக்கூடிய செல்ட்ரு சுவிட்ச். இது அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி ஆன் ஆயிரும். இது அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டிவி லைன், அதாவது பின்னாடி 2 சேனல் இன்புட் ஒர்க் ஆகும். டிவிடி பார்த்திங்கன்னா டம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியரு எக்ஸ்டீரியர் பார்த்தாச்சு. இன்டீரியர் காமிக்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டி ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் யூஎஸ்பி போர்டு முதல் கொண்டு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி தான். ஃப்ரண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் யூஎஸ்பி மாடியூல் பார்த்திங்கன்னா பக்ரேயோட ஒயிட் டிஸ்பிளே மாடியூல் தான். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரிமோட் வந்துடும். அதோட வால்யூம் கண்ட்ரோலு, சேனலு, ஈக்குவலைசர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 2 சேனல் இன்புட் வந்துடும். எல்லாமே லூப்பில் தான் இருக்குது. ஸோ இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, ரைட்டு. இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கரோட ஆடியோ அவுட்புட்டு, லெஃப்ட் சேனல், ரைட்டு சேனல். இதில் நீங்கள் தாராளமாக 6 இன்ச்சஸ் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்வூஃபர் டெர்மினலு. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் இது மட்டும் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது டம்மியாக இருக்குது. ஸோ ஒரு கூலிங் ஃபேன் வந்துடும். அவ்வளோதான். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏசி மெயின்ஸ் கார்டு வந்துடும். ஏசி மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பின் மெயின்ஸ் கார்டு வந்துடும். இதுவுமே நான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ. நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம காம்போ கிட்டாக யூஸ் பண்ணி ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 24 வோல்ட்டு 8 ஆம்ஸ் ஹெச்டி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் 8 ஆம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன்னா சப்வூஃபர் பார்த்திங்கன்னா 10 இன்ச் லோட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஆம்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா 24 8 ஆம்ஸு ஹெச்டி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது பார்த்திங்கன்னா நம்ம பியூராக வைண்டிங் பண்ணி சொல்லி தான் வாங்கி போட்டிருக்கோம். இது வந்து ரெடிமேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லை. ஸோ டெப்த் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கெப்பாசிட்டர் 50 வோல்ட்டு 4500 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் இவ்வளோ தான். ஒரு 24 வோல்ட் 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு, காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, 50 வோல்ட்டு 4700 கேன் கெப்பாசிட்டர் போட்டு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர்னு பார்த்திங்கன்னா கேஎம்எஸோட பவர் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா IRF 250 சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ பவர் ஆம்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸில் சப்வூஃபருக்கு IRF 250 போட்ட 2 டிரான்சிஸ்டரு. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு பார்த்திங்கன்னா 7292 TDA சீரீஸில் 7292 ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு per சேனல் 40 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். ஸோ தாராளமாக பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ண நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குற மாதிரி 2 IRF 250 சீரீஸில் மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு காம்போ கிட்டு TDA 7292 ப்ளஸ் IRF 250 காம்போ அப்படியே இது கிட்டாக வந்துடும். இதுக்கு பிடி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா 2-in-1 சப்ப்ரி. அதாவது பிடி போர்டும் உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும், சப்வூஃபர் ஃபில்ட்ருமே இன்பில்ட்டாக வந்துடும். லோ பாஸ் ஃபில்ட்ரு பிடி ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2-in-1 போர்டாக வந்துடும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேஎம்எஸோட காம்போ தான். ஸோ நீட்டாக ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி கிட்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ரிசல்ட்டும் எடுத்துடலாம். ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சு ஊஃபரில் 2 6 இன்ச்சஸ் போட்டு காம்போவாக ஆம்பிளிஃபையர் பண்ணும்போது இந்த மாதிரி காம்போ யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆடியோ ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், ஒர்க்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ஃபேனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு ஃபேனு,
ஏசி 220 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிஷ்னல் நம்ம வந்து 12 டேப்பிங் வந்து டம்மியாக விட்டுருக்கோம். 012 டேப்பிங்லேருந்து யூஎஸ்பிக்கு மட்டும் ஒரு 5 வோல்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து அடிஷ்னல் நம்ம 12 வோல்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன் மட்டும் 3 இன்ச்சு ஃபேனு ஏசி வோல்டேஜ் ஏசி 220 ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையோட இன்டிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 8 ஆம்ஸு காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரு 50 வோல்ட் 4700 சாமா கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்திங்கன்னா டிடிஎஸ் 7292 ப்ளஸ் பார்த்திங்கன்னா IRF 50ல் 2 மாஸ்ஃபெட் போட்டு பவர் ஆம்பிளிஃபையர் போடு. சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா சப்வூஃபர் அண்ட் பேஸ்டபிள் பார்த்திங்கன்னா KMSோட 2-in-1 காம்போவில் போட்டிருக்கோம். ஓவராலாக இன்டீரியர் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆடியோ கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கும். ஸோ இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 2.1 ஆம்பிளிஃபையர் 5.1 ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.